காட்டின் உணவுப் போராட்டம். பசி கொடுக்கும் காட்டில் தொடங்கும் தகராறு. கடுமையான கோடைகாலம். காடுகளில் நீரூற்றுகள் வற்றிக் கொண்டிருந்தன. மரங்கள் வாடிவிட்டன. புலி, கரடி, யானை, மான், நரி, முயல், குரங்கு போன்ற விலங்குகள் அனைவரும் உணவுக்காக தவித்துக் கொண்டிருந்தன. ஒருநாள் ஒரு யானை ஒரு பெரிய பழமரத்திற்குள் நடந்து சென்று அதிலிருந்த ஒரு பழக்கனியை தின்னத் தொடங்கியது. அதற்குள் புலி வந்தது. புலி, இது என் பகுதியாகும். இந்த மரம் எனக்கு சொந்தம். அதனாலே நீ இங்கிருந்து போக வேண்டும். யானை, உணவு எல்லோருக்கும் தேவையான ஒன்றுதான். நாமே இது பகிர்ந்து கொள்ளலாமே. கரடி இதைக் கேட்டதும் குரல் எழுப்பியது. இந்த பழமரத்தில் எனக்கும் உரிமை இருக்கிறது. யானை, நீ பெருசாக இருக்கிறாய். அதனாலே உன் பங்கு அதிகம் என்று நினைக்க வேண்டாம். புலியும் கரடியும் யானையைச் சுற்றி சூழ்ந்தன. குரங்கு, நரி, மான் போன்ற சிறிய விலங்குகள் இது ஒரு பெரிய சண்டையாகிவிடுமோ என்று பயந்து ஒதுங்கிக் கொண்டன. புலி கரடியின் மீது தாய்க்கொண்டு பாய்ந்தது. யானை தனது பெரிய தண்டத்தால் சண்டையை நிறுத்த முயன்றது. கரடி உருமியது. முழு காடும் சத்தமாகிக் கொண்டிருந்தது. புத்திசாலியான நரி ஒரு யோசனை சொல்கிறது. அப்போது நரி முன்வந்து ஒரு யோசனை சொன்னது. நரி, நீங்கள் மூவரும் சண்டை போட்டால் அந்த உணவின் ஒரு துளி கூட உங்கள் வாயில் போகவில்லை. அதற்கு பதிலாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கலாம், உணவைத் தேடலாம். புலி, யானை, கரடி யோசித்தன. உண்மையிலேயே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டால் உணவோடும் நேரமோடும் தப்பியோடிவிடும். ஒற்றுமையால் கிடைத்த உணவு. அவர்கள் சேர்ந்து ஒரு பெரிய மரத்திற்குள் சென்றனர். யானை தனது தந்தங்களால் மரக்கிளைகளை நசுக்கியது. பெரிய பழங்கள் தரையில் விழுந்தன. கரடி அத்தனை பழங்களையும் சுறுசுறுப்பாக எடுத்துக் கொடுத்தது. புலி சிறிய விலங்குகளுக்காக வேட்டையாடியதில்லை. ஆனால் யானை வலுவாக இருந்ததால் அனைவரும் சேர்ந்து உணவுப் பஞ்சத்தை சமாளித்தனர். அன்றிலிருந்து பெரிய விலங்குகள் ஒன்று சேர்ந்து உணவைத் தேடத் தொடங்கின. சிறிய விலங்குகளும் பயந்திருக்க வேண்டியதில்லை. நான், நீ என்று சண்டையிடாமல் நாம் என்ற எண்ணத்துடன் வாழத் தொடங்கினர்.